சும்மா வச்சுக்கோங்க. பாட்டு புத்தகம் வேலையை
இயேசுவின் அன்புக்குரியவர்களே, 1947ஆம் ஆண்டு இத்தாலியில் மாண்டிசராவில் தேவினாவுக்கு தேவ ரகசிய ரோஜா மாதாவாக 7 முறை காட்சியளித்த நம் அன்னை ஒவ்வொரு மாதத்தின் 13ஆம் தேதியும் தேவ ரகசிய ரோஜா மாதாவுக்கு அர்ப்பணிக்க வேண்டும் எனவும், ஆண்டுதோறும் ஜூலை 13ஆம் தேதியே தேவ ரகசிய ரோஜாவின் மகிமைக்காக கொண்டாட வேண்டும் எனவும் அழைப்பிடுத்தார்கள். அழைப்பிற்கு செவி கொடுத்து அன்னையை மகிமைப்படுத்த அருளாசிரியரை பெற திருவிழாக்களிடையே சிறப்பிக்க இறைசாமம் வந்துள்ள அன்பு நெஞ்சங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ரோஜா அன்னையின் பக்தி முயற்சியை மேற்கொள்ளும் அனைவருக்கும் பாதுகாப்பு அளிக்கும் உறுதி கொடுத்துள்ள அன்னையின் பெயரில் நாம் ஆன்மீக வாழ்க்கை பரிசுத்தம் நிரம்பியதாகவும் பரிகாரங்கள் நிரம்பியதாகவும் இருக்க ஒருபடியாவது முன்னேறுவோம் என்ற உறுதிப்பாட்டை அளித்து இறை ஆசிரியை நிரம்ப பெற இணைவோம் இக்கல்வாது கல்வி. இன்றைய திருநாளில் நாம் நம்பிக்கையின் சின்னமாகவும் நம் வாழ்வின் கிறிஸ்துவின் ஒளியை எடுத்துரைப்பதாகவும் விளங்கும் ஒளி ஏற்றுவோம். இருள் அகலட்டும், ஒளி பரவட்டும், மகிழ்ச்சி, அன்பு, அமைதி எங்கும் மலரட்டும். நாம் ஒவ்வொருவரும் இறைவனின் அருளை பெறுவோம். இந்த ஒளி நம் வாழ்வை புனிதமாக மாற்றும் என்ற சிந்தனையுடன் குத்து விளக்கை ஒளியேற்ற பாசமிகு தந்தை ராயன் அவர்களையும், இன்றைய திருப்பலியை சிறப்பிக்கும் அருட்தந்தை லாரன்ஸ் அவர்களையும், நம் அன்பு பங்குத்தந்தை ஸ்டீஃபன் மரியதாஸ் அவர்களையும் அன்புடன் அழைக்கிறோம். மேலும் அரசோதரி பரிசுத்தம் அவர்களையும், ஊர் நிர்வாகிகள் திரு மரியராஜ் மற்றும் திரு அந்தோனிராஜ் அவர்களையும் அழைக்கிறோம். ஆரோக்கியம் மற்றும் சிறப்பு பேரும் குடும்ப நன்றி, உடல் ஆரோக்கியம், சமாதான வேண்டுகிறாக சேவியராஜ் தேவஸ்டாலின் குடும்ப நன்றியாக பேரும் ஜேகவுக்கு நல்ல வேலையிலேயே வேண்டுகிறாக தீ ஆவியுடைய செயல்பாடு விளங்கும்படியாக வேண்டுகிறாக சுமதி ஜோசப் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளும் நன்றியாக தொழில் பாதுகாப்பு வேண்டியும் ரம்யா குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளும் நன்றியாக குடும்ப சமாதானம் குழந்தை ஞானத்தில் எழுதுகிறாங்க சுபேரா சபீரா குடும்பத்திற்கு இறைவன் செய்த எல்லா நன்மைகளும் நன்றியாக மகன்கள் ஆசிஸ் ஆக்ரோன் அதிக மதிப்பெண்கள் பெற வேண்டுகிறாங்க ஜோஸ்பின் தாமீது குடும்பத்திற்கு செய்த அனைத்து நன்மைகளும் நன்றியாக சதீஷ்ராஜ் ரவீனா இவாங்க இவன் குடும்ப நன்றியாக குடும்ப முன்னேற்றம் பிள்ளைகள் படிப்பு குடும்ப நன்றியாகும் செல்வம் ராஜேஸ்வரி குடும்ப நன்றி புலோஃபர் போர் தொழில் முன்னேற்றம் வேண்டி வேண்டுகிறாகும் டிலோஃபர் போர் தொழில் முன்னேற்றம் வேண்டி வேண்டுகிறாகும் எட்வின் திரிசா குடும்ப நன்றியாகும் ஃபியோனா ஃபிலோஷா போர் தொழில் முன்னேற்றம் வேண்டி வேண்டுகிறாகும் இக்கருத்துக்கள் ஒப்புக்கொள்ளப்பட்டுள்ளன இக்கருத்துக்களோடு கிறிஸ்தவர்களுக்கு கருத்தரை போடுவோம் உங்களுடைய தனிப்பட்ட தேவைகள் ரோஜா மாதாவை நான் வந்திருக்கிறோம் ரோஜா மாதாவுடைய பணிகளியாக நமக்கு தேவைப்படுகிற உடனடி தேவையை நீக்கி கொடுத்து செல்கிறோம்.
எல்லாம் பாவங்களை மன்னித்து நம்ம நித்திய வாழ்வு அழைத்து செல்வாராக. ஆமென். என்றும் கனியான மாற்றிலிருந்து உனது தேவ
முதல் வாசக முன்னுரை. சட்டம் சுட்டிக்காட்டுபவை இரண்டே இரண்டுதான். ஒன்று, இதை செய், மற்றொன்று இதை செய்யாதே. சட்டத்தை இதை பாதையில் திருப்புவது மனசான்று. மனசான்று எப்போதும் மனிதத்தை இயக்கி பிடிக்கும், குரல் கொடுக்கும். சட்டம் அதன் குரலை கேட்கும். தூரத்தில் தான் உள்ளது, தொலைவில் இல்லை என துல்லியமாக கூறும் இணைச்சட்ட வாசகத்தை கேட்போம். முதல் வாசகம். நீ அதை நிறைவேற்றுமாறு வார்த்தை உனக்கு மிக அருகில் உள்ளது. இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 30, இறை வார்த்தைகள் 10 முதல் 14 முடிய. மோசே மக்களை நோக்கி கூறியது: உன் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு செவி கொடு. சட்ட நூலில் எழுதப்பட்டுள்ள அவர்தம் கட்டளைகளையும் நியமங்களையும் கடைபிடி. உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பு. ஏனெனில் இன்று நான் உனக்கு கட்டளையிடும் இந்த கட்டளை உனக்கு புரியாதது இல்லை, உன்னிடமிருந்து வெகு தொலைவிலும் இல்லை. நாம் அதை கேட்டு நிறைவேற்றுமாறு நமக்காக யார் விண்ணகத்துக்கு போய் அதை கொண்டு வருவார் என்று நீ சொல்லாதவாறு அது விண்ணில் இல்லை. நாம் அதை கேட்டு நிறைவேற்றுமாறு நமக்காக யார் கடல் கடந்து சென்று அதை நம்மிடம் கொண்டு வருவார் என்று நீ சொல்லாதவாறு அது கடலுக்கு அப்பால் இல்லை. ஆனால் நீ அதை நிறைவேற்றுமாறு வார்த்தை உனக்கு மிக அருகில் உள்ளது, உன் வாயில் உன் இதயத்தில் உள்ளது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. தாழ்வின்
இரண்டாம் வாசகம். கிறிஸ்துவை பற்றி அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய அனைத்து உண்மைகளை உள்ளடக்கி கிறிஸ்து ஏழாக திருத்துதர் பவுல் சுருக்கமாக கொலை சேர்க்க வரும் பகுதியை இன்றைய வழிபாடு நமக்கு இரண்டாம் வாசகமாக தந்துள்ளது. இதனை கூர்ந்து கவனித்து கேட்டு நாமும் கிறிஸ்துவை பறைசாற்றுபவர்களாக வாழ்வோம். இரண்டாம் வாசகம். அனைத்தும் அவர் வழியால் அவருக்காக படைக்கப்பட்டன. திருத்தூதர் பவுல் கொலோசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1 வசனங்கள் 18 முதல் 20 முடிய. திருத்தூதர் பவுல் கொலோசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1 வசனங்கள் 17 முதல் 20 முடிய. இயேசு கற்பலனாகாத கடவுளது சாயல், படைப்பு அனைத்திலும் தலைப்பேறு. ஏனெனில் விண்ணிலுள்ளவை மண்ணிலுள்ளவை, கற்பலனாகுபவை கற்பலனாகாதவை, அரியணையில் அமர்வோர், தலைமை தாங்குவோர், ஆட்சியாளர், அதிகாரம் கொண்டோர் ஆகிய அனைவரும் அவரால் படைக்கப்பட்டனர். அனைத்தும் அவர் வழியால் அவருக்காக படைக்கப்பட்டன. அனைத்தும் முந்தியவர் அவரே. அனைத்தும் அவரோடு இணைந்து நிலைபெறுகின்றன. திருச்சபையாகிய உடலுக்கு தலையும் தொடக்கமும் அவரே. எல்லாவற்றிலும் முதன்மை பெறுமாறு இறந்து உயிர்த்தெழுந்தோரும் அவர் தலைப்பேறு ஆனார். தம் முழு நிறைவும் அவருள் குடிக்கொள்ள கடவுள் திருவுளம் கொண்டார். சிலுவையில் இயேசு சிந்திய இரத்தத்தால் அமைதியை நிலைநாட்டவும் விண்ணிலுள்ளவை மண்ணிலுள்ளவை அனைத்தையும் அவர்களை தம்மோடு ஒப்புரவாக்கவும் கடவுள் திருவுளம் கொண்டார். இது ஆண்டவர் விளக்கும் அறிவாக்கு.
செய்தி பிரிவு 10 இறை வார்த்தைகள் 25 முதல் 37 நூற்றாண்டு செய்தி அதிகாரம் 10 இறை வார்த்தைகள் 25 முதல் 37 அக்காலத்தில் திருச்சட்ட அறிஞர் ஒருவர் எழுந்து இயேசுவை சோதிக்கும் நோக்குடன், போதகரே, நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு இயேசு, திருச்சட்ட நூலில் என்ன எழுதியிருக்கிறது, அதை நீங்கள் என்ன வாசிக்கிறீர்கள் என்று அவரிடம் கேட்டார். அவர் மறுபடியாக, உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் முழு மனத்தோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூறுவாயாக. உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியுள்ளது என்றார். இயேசு, சரியாக சொன்னேன், அப்படியே செய்யும், அப்பொழுது வாழ்வீர் என்றார். அவர் தம்மை நேர்மையாளர் என காட்ட விரும்பி, எனக்கு அடுத்திருப்பவர் யார் என்று இயேசுவிடம் கேட்டார். அதற்கு அவர் மறுபடியாக கூறிய உவமை, ஒருவர் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகும்போது கல்வர் கையில் அகப்பட்டார். அவருடைய ஆடைகளை அவர்கள் முறித்து கொண்டு அவரை அடித்து குற்றியலாக விட்டு போனார்கள். குரு ஒருவர் தற்செயலாய் அவ்வழியே வந்தார். அவர் அவரை கண்டதும் மறுபக்கம் விலகிச் சென்றார். அவ்வாறே லேவியர் ஒருவரும் அவ்விடத்திற்கு வந்து அவரை கண்டதும் மறுபக்கமாக விலகிச் சென்றார். ஆனால் அவ்வழியே பயணம் செய்து கொண்டிருந்த சமாரியர் ஒருவர் அருகில் வந்து அவரை கண்டபோது அவர் மீது பரிவு கொண்டார். அவர் அவரை அணுகி காயங்களில் காய்ச்சுவதும் எண்ணெயும் பார்த்து அவற்றை கட்டி தாம் பயணம் செய்த விலங்கின் மீது ஏற்றி ஒரு சாவடிக்கு கொண்டு போய் அவரை கவனித்துக் கொண்டார். மறுநாள் 2 தனாரியத்தை எடுத்து சாவடி பொறுப்பாளர் கொடுத்து, இவரை கவனித்துக் கொள்ளும், இதற்கு மேல் செலவானால் நான் திரும்பி வரும்போது உமக்கு தருவேன் என்றார். கல்வர் கையில் அகப்பட்டவருக்கு இம்மூவரில் எவர் அடுத்திருப்பவர் என உமக்கு தோன்றுகிறது என்று இயேசு கேட்டார். அதற்கு திருச்சட்ட அறிஞர், அவருக்கு இரக்கம் காட்டியவரே என்றார். இயேசு, நீரும் போய் அப்படியே செய்யும் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைசுவில் பிரியமான சகோதரிகளை இந்த நாளிலே நம்ம நண்பு தாய் ரோசா மிஸ்டிகா அன்னையை நாடி அமர்ந்திருக்கின்றோம். மாதா என்றாலே நம்ம அனைவருக்கும் தெரியும். அதுதான் மாதா, அன்பு தாய், அன்னை தாய், அன்னையை பார்க்க இந்த மகிழ்ச்சியோடு நாம் அனைவரும் குழுமி இருக்கின்றோம். இந்த நேரத்திலே, மங்களகரமான நேரத்திலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பும் ஆசீர்வாதம் நிறைந்த திருவிழா வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பிக்க இறைவர்களே, இந்த திருவிழா நாளிலே அருமையான ஒரு வாசகத்தை நாம் வாசித்தோம். நல்ல சமாரியன் கதை ஆண்டவர் இயேசு நமக்கு இறை செய்தியாக வாசிக்க தந்திருக்கிறார். இந்த நல்ல சமாரியன் கதை ஆண்டவர் இயேசு சொல்வதற்கு முன்னால் ஒரு உரையாடல் இருக்கின்றது. ஒரு திருச்சட்ட அறிஞர் ஆண்டவர் இயேசு வந்து போதகரை தலைமையான கட்டளை எது, தலையான கட்டளை எது என்ற கேள்வியை அவர் முன்வைக்கிறார். அப்போது ஆண்டவர் இயேசு, நீங்களே சொல்லுங்கள், நீங்கள் திருச்சட்ட அறிஞர்களை நீங்களே சொல்லுங்கள் என்று சொல்கின்ற பொழுது, ஒரு கடவுளாய் ஆண்டவரை முழு உள்ளத்தோடும் முழு ஆன்மாவோடும் முழு அறிவோடும் முழு இதயத்தோடும் நேசிப்பாயாக. இது தலை சிறந்த முதல் கட்டளையாக இருக்கின்றது. இதற்கு ஒத்த 2வது கட்டளை, உங்களை என்று நேசிப்பது போல சக மனிதரை அடுத்திருப்பவர்களை நேசித்து நில்லுங்கள் என்ற கட்டளை இருக்கிறது. இவ்விரு கட்டளையும் ஒன்றோடு தொடர்புடையது. இவையை சட்டங்கள் அனைத்திலும் தலையாய கட்டளை என்று திருச்சட்ட அறிஞர் கூறுகிறார். உடனே ஆண்டவர் மிகச் சரியாக சொல்லிவிட்டீர்கள், கடவுளை நேசிக்க வேண்டும், பக்கத்தில் இருக்கிற மனிதர்கள் நேசிக்க வேண்டும் என்று அழகான இயேசு அந்த சட்டங்களை வழிமொழிகிறார். அன்பிக்கிற மக்களே, இந்த 2 சட்டங்களும் ஒரு நபரில்
அது ஒரு சட்டமாக மாறுகிறது. இதில் 2 சட்டம் இருக்கின்றது. ஒன்று கடவுளை நேசிப்பது, இன்னொன்று மனிதரை நேசிப்பது. இந்த 2 சட்டங்களும் ஒருவரில் ஒரே சட்டமாக மாறுகிறது. அதுதான் ஆண்டவர் இயேசு. 2வது வாசகத்தில் அழகாக அந்த கருத்தை முன்வைக்கப்பட்டது. கிறிஸ்து கற்புலனாக கடவுளின் சாயல். ஆண்டவர் இயேசு அவர் மனிதன் போன்று தோன்றினார். 2 கண்கள், ஒரு மூக்கு, ஒரு வாய், 2 கைகள், 2 கால்கள், நம்மை போல உடல். அவர் மனிதனை போலவே இருந்தார். ஆனால் கற்புலனாகாத கடவுளுடைய சாயல், கண்ணுக்கு புலப்படாதவராகிய கடவுள் மனித உருவிலே அவர் தோன்றினார். ஆண்டவர் இயேசு மனித உருவம் எடுத்த பிறகு மனிதர்கள் இறைவனின் சாயல்களாக மாறி போனார்கள். கிறிஸ்துவில் விண்ணகை சார்ந்தவையும் மண்ணுலகை சார்ந்தவையும் ஆண்டவர் ஒன்றாக இணைத்து விட்டார். அதுவரைக்கும் கடவுள் மனிதனை விட்டு வெகு தொலைவில் இருக்கின்றவராக விண்ணகத்தில் இருந்த கடவுள் ஆண்டவர் இயேசு மண்ணகத்தில் அவர் மண்ணகத்தில் வந்துவிட்டார். மனிதனையும் கடவுளையும் ஒரே நபராக மாற்றியவர் ஆண்டவர் இயேசு. கேட்கிற மக்களே, இயேசு கிறிஸ்துவில் நாம் ஒன்றை கற்றுக்கொள்கின்றோம். கடவுளை நேசிப்பதும் மனிதனை நேசிப்பதும் ஒரே செயல். மனிதனை நேசிப்பது கடவுளை நேசிப்பதற்கு சமம். ஒன்றை நேசிப்பவர்கள் கண்டிப்பாக இன்னொன்றை நேசிப்பவர்களாக இருக்க வேண்டும். யோவான் அழகாக சொல்லுவார், அதை திரும்பவுமே கடவுளை நேசிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு மனிதனை நேசிக்காதவர்கள் பொய்யர்கள். இறைமக்களே, எனவே ஆண்டவர் இயேசுவில் நாம் இதை கற்றுக்கொள்கின்றோம். கடவுளை நேசிப்பதும் மனிதனை நேசிப்பதும் ஒரே சமமாக அது மாறி போய்விடுகிறது. அதனால தான் இயேசு அழகாக சொல்வார், சின்ன சிறிய என் சகோதர சகோதரிகளுக்கு இவற்றை செய்த போதெல்லாம் செய்தீர்கள். சின்ன சிறிய சகோதர சகோதரிகளுக்கு நீங்கள் இவற்றை மறுக்கின்ற போதெல்லாம் நீங்கள் எனக்கு அதை மறுத்து விட்டீர்கள். அன்பிற்குரிய மக்களே, எனவே 2 முக்கியமான அந்த கட்டளைகள் ஆண்டவர் இயேசு வந்த பொழுது அது ஒரே கட்டளையாக மாறியது. ஆண்டவர் இயேசுவுக்கு நிறைய பேர் நல்ல சமாரியர்களாக இருந்தார்கள். அவர் மனிதனை போல் இருந்தார். ஆனால் கடவுள் சிலுவை சுமந்து சென்ற பொழுது அவருடைய பாரத்தை பார்த்து மனதில் கலக்கப்பட்ட சீமோன் சென்று அந்த சிலுவையை சுமக்க உதவி செய்தார். அவர் ஆண்டவர் இயேசுவுக்கு நல்ல சமாரியனாக மாறினார். மனிதனுக்கு மனிதனாகிய இயேசுவுக்கு நல்ல சமாரியனாகவும் கடவுளாகிய இயேசுவுக்கு நல்ல சமாரியனாகவும் அந்த சீமோன் மாறினார். ஆண்டவர் இயேசுவின் முகத்திலே தூசி பாதங்கள் படித்த பொழுது வெரோனிகா என்ற அன்பு தாய் அவள் சென்று ஆண்டவர் இயேசுவின் முகத்தை துடைத்து ஆண்டவருக்கு ஆறுதல் அளித்து நல்ல சமாரியனாக வெரோனிகா மாறி நின்றார். அந்த கூட்டமே ஆண்டவர் இயேசுவை பரிகசித்து நக்கல் அடித்து அவருடைய வேதனையை இன்னும் மிகுதிப்படுத்திய பொழுது அங்கே சில பெண்கள் ஆண்டவர் இயேசுக்காக மாரடித்து அழுது புலம்பினார்கள். ஆண்டவரே, உங்களுக்காக நாங்கள் இருக்கிறோம். இவை அனைத்துமே மனிதனாக இருந்த கடவுளுக்கு அங்கிருந்த நல்ல உள்ளத்தினர் நல்ல சமாரியர்களாக மாறி செய்த உதவிகளாக இருக்கிறது. எனவே அன்பிற்குரிய மக்களே, கடவுளுக்கு செய்ய வேண்டும் நினைத்தால் மனிதர்களுக்கு நாம் விரைவாக செய்ய வேண்டும். எனவே நாம் ஒவ்வொருவரும் இந்த நாளிலே ஒரு திருமண செய்தியாக நல்ல சமாரியர்களாக வாழ்வதற்கு ஒரு பிரதிஜை எடுத்துக்கொள்ள வேண்டும். பிரதிஜை எடுத்துக்கொள்ள வேண்டும். நல்ல சமாரியராக வாழ்வது. அந்த நல்ல சமாரியர்களிலிருந்து 3 பண்புகளை நாம் இந்த நேரத்தில் சிந்திக்கின்றோம். முதல் சிந்தனை என்னது? நல்ல சமாரியருடைய சிந்தனை என்ன? அவன் உதவி செய்கிறான், அந்த உதவியை எப்படியெல்லாம் செய்கிறான். அதான் 3 சிந்தனை எடுக்கணும். 1, நம்மிடம் இருப்பதை கொண்டு உதவி செய்ய முன்வர வேண்டும். இருப்பதை கொண்டு பல வேளைகளில் நாம் நினைக்கின்றோம், சாக்கு போக சொல்கின்றோம், உதவிகள் செய்யாமல் இருப்பதற்கு தட்டி கிடைப்பதற்கு எங்கே இல்லை, எனக்கு ஒன்றும் இல்லை, நாளைக்கு எனக்கு அவ்வளவு வேணும் இவ்வளவு வேணும்,
எனக்கு இவ்வளவு கடன் இருக்கு அவ்வளவு இருக்கு என்று சொல்லி மனித உள்ளங்களில் தோன்றுகின்ற இரக்கத்தை செயல்படுத்துவதற்கு சாக்கு போக்கள் சொல்லுகிறார். என்கிட்ட இல்ல, எனக்கு கொஞ்சம் தான் இருக்கு. ஆண்டவர் இயேசு அங்கே ஒரு 5000 பேர் 10,000 பேர் இருக்கிறார்கள், அவர்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிற பொழுது சீடர்கள் சொல்லுகிறார்கள், எங்களிடையே இல்ல, எங்களுக்கு 5 தான் இருக்கு, எங்களுக்கு 5 அப்பம் தான் இருக்கு, கொடுக்கிறதுக்கு ஒண்ணு இல்லை. 200 தெனாரியம் எங்களுக்கு ஒன்றும் இல்லை, இத்தனை பேருக்கு உணவு கொடுக்க முடியாது. ஆண்டவரே சாப்பிட்டு சொல்லவில்லை, 5 கொண்டு வா, 5 கொண்டு வா, உன்னிடம் இருப்பதை கொண்டு உதவி செய். 5 அப்பத்தை வாங்கி ஆண்டவரே 5000 பேருக்கு அதை பலன் செய்வதை நாம் அறிந்திருக்கிறோம். எனவே நினைக்கிற மக்களை, கிறிஸ்தவ பிள்ளைகள் இது மிக முக்கியமான ஒரு கடமையாக உள்ளத்தில் எழுதி கொள்ள வேண்டும். எந்த ஒரு பொருளாதார நிலையும் மற்றவருக்கு உதவி செய்வதற்கு ஒரு சாக்கு போக்காக நமக்கு அமைந்து விடவே கூடாது. அந்த நல்ல சமாரியனை பாருங்கள், அவன் ஏதோ ஒரு வேலை பயணமாக செல்கின்றான், ஏதோ ஒரு வேலைக்காக செல்கின்றான். அங்கே ஒரு சகோதரன் அடிபட்டு கிடக்கிறான். அதை பார்த்தவுடன் அவன் முதலில் தியாகம் செய்தது தன்னுடைய நேரத்தை ஏதோ ஒரு வேலைக்காக பயணம் செய்கிறான். அந்த வேலையை அப்படியே தள்ளி போடுகின்றான். 1 மணி நேரத்துக்கு அல்ல, கிட்டத்தட்ட 2 நாட்களுக்கு அந்த வேலை திட்டத்தை தள்ளி போடுகிறான். ஏனென்றால் ஒரு சகோதரன் அடிபட்டு கிடக்கிறான். சென்று அவனை தூக்கி தன் மடியிலே தூக்கி வைத்து அந்த காயங்களை நாம் துடைத்து ரத்த சகதியை அப்படி துடைத்து எடுத்த பிறகு தான் கொண்டு வந்த ரசத்தையும் அந்த எண்ணெயும் கலந்து ஒரு அருமையான மருந்தை உருவாக்கி அந்த காயங்களிலே போட்டு அதை கட்டி அப்படியும் அங்கே போட்டுவிட்டு செல்லவில்லை. அன்னைக்கு மக்கள் உடனடியாக அவனை தூக்கி தன்னுடைய வேளாணத்தில் தன்னுடைய கழுதையை ஏற்றுக்கொண்டு அருகில் இருந்த சாவடிக்கு கொண்டு சென்றான் என்று நாம் வாசிக்கின்றோம். எனவே கிறிஸ்தவ பண்பில் மிக முக்கியமானது கண்டிப்பான முறை மற்றவர்களுக்கு உதவுவது. அது நம்மளுக்கு என்ன இருக்கிறதோ அதை கொண்டு மற்றவர்களுக்கு உதவி செய்ய முன்வருவது. எல்லாம் இல்லை என்று சாக்கு போக்கு சொல்லி அதை தட்டி கழிப்பது என்பது உண்மையிலேயே ஒரு கிறிஸ்தவ மகனுக்கு மகளுக்கு அது சரியான இலக்கணமாக அமையாது. இரண்டாவதாக இருக்கிற மக்களை நல்ல சமாளிய நமக்கு சொல்லி இன்னொரு செய்தி, உதவியை பொறுத்தவரை ஒருவருக்கு உதவுவது நினைத்த பிறகு அதை முழுமையாக நாமே செய்துவிட வேண்டும் அல்ல, மாறாக மற்றவர்களின் உதவியையும் பெற்று நாம் என்ன செய்ய வேண்டும்? உதவி செய்ய வேண்டும். மற்றவர்களின் உதவி நாம் பண்ண வேண்டும். சமாரியன் செய்கின்றார், அவருக்கு தன்னால் முடிந்த அனைத்தையும் செய்து முடிக்கிறார். தன்னிடம் இருந்ததெல்லாம் கொடுத்து விட்டார். அந்த ரசம், எண்ணெய், மருந்து எல்லாம் தன்னை முடித்து விட்டார். இப்பொழுது அவரிடம் இருந்த பொருட்கள் தீர்ந்து விட்டது. ஆனால் அவரிடம் இருந்த இரக்கம் இன்னும் தீர்ந்து விடவில்லை. அது இன்னும் இறங்கி வழிகிறது. அவர்கள் இருந்த பொருட்கள் தீர்ந்து விட்ட பிறகும் அது இரக்கம் இன்னும் வழிந்து கொண்டிருந்ததால் என்ன செய்கிறார்? அருகில் இருந்த ஒரு சாவடிக்கு அவரை தூக்கி கொண்டு செல்ல அவர் முடிவெடுக்கிறார். சாவடியை சென்று சாவடி பொறுப்பாளருடைய உதவியை பெற்று நன்கு கவனித்துக் கொள்ளுங்கள், இந்த பணத்தை வைத்துக் கொள்ளுங்கள், இன்னும் செலவான நான் தருகிறேன், நீங்களும் கொஞ்சம் உதவி செய்யுங்கள் என்று சொல்லி அந்த சாவடி பொறுப்பாளருடைய உதவியை பெற்று அவர் ஒரு மிகப்பெரிய மனித நேர வாய்ந்தையாக அந்த இடத்திலே நடந்து கொள்வதை நாம் பார்க்கிறோம். ஆன்மீக மக்களே, அன்னை தெரசா அவர்கள் பல மக்கள், 10,000 மக்கள் அந்த தெருக்களில் மிக கஷ்டத்தோடு வாழ்வதை கண்ட பொழுது நாம் இவர்கள் ஏதாவது செய்து விட வேண்டும் நினைத்து அவர்கள் சபையிலிருந்து வெளியே வந்த பொழுது அவர்கள் கையிலே வெறும் 15,000 ரூபாய் வைத்திருந்தார்கள். எவ்வளவு அமர்தான் சொல்லிட்டேன், வெறும் 15 ரூபாய், 15,000 அல்ல, வெறும் 15 ரூபாய்களை கையில வைத்துக் கொண்டு வந்தார்கள். ஆனால் தன்னை போன்று இரக்கத்தோடு இருக்கிற எத்தனையோ வாசல் கதவுகளை அவர்கள் அணுகி பலருடைய உணவுகளை பெற்று இன்றைக்கு உலகம் முழுமைக்கும் இரக்கத்தின் சாம்ராஜ்யத்தை உலகம் முழுமைக்கும் அமைத்து விட்டார்கள் என்றால் அதற்கு முக்கிய காரணம் அவர்கள் தன்னுடைய இரக்க செயலை முன்னெடுப்பதற்கு பலருடைய உதவிகளை பெற்று உதவினார்கள் என்பதால் தான். எனவே இந்த நல்ல சமாரியம் நம்ம கற்றுத்தருகின்ற இரண்டாவது செய்தி, மற்றவர்களுக்கு உதவுவதில் நம்முடைய முழுமையை நாம் கொடுக்க வேண்டும், பிறருடைய உதவிகளை பெற்று அதையும் உதவியாக கொடுக்க வேண்டும். நான் ஏன் இவருக்காக போய் சேர்க்க வேண்டும், நான் ஏன் அவருக்காக போய் நான் ஒருத்தமே ஒன்றும் கேட்டதில்லை, இவனுக்காக ஏன் போய் கேட்கிறோம், ஏன் அங்க போய் நிற்கணும், அப்படி கூட நினைக்கலாம். நான் நினைக்கிற மக்களை சமாரியம் சொல்லி தருவது அதையும் செய்து மற்றவர்களுக்கு உதவி செய்யுங்கள். மூன்றாவதாக அன்பிக்கிற மக்களே, இந்த நல்ல சமாரியம் நமக்கு சொல்லி தருகிற இன்னொரு உதவியின் படலம் என்னவென்றால் நாம் பின்தொடர வேண்டும். நாம் செய்த உதவி என்பது உதவி செய்த பிறகு அதான் போயிருக்கலாம், அழகாக சொல்லியிருக்காங்க, 2 நாட்களுக்கு பிறகு நான் மீண்டும் வருவேன், வந்து உன்னை பார்ப்பேன், நலமாகி விட்டதா என்று விசாரிப்பேன், இன்னும் தேவைப்படுகிறதா என்று கேட்பேன்,
ஒரு 2000 கேட்டாரு, நான் பணத்தை கொடுத்தேன் போயிட்டேன் அப்படின்றது அது பெரிய உதவி அல்ல. உண்மையான ஆத்மார்த்தமான ஒரு உதவி என்பது அவனை தன்னுடைய ரத்தமாக உணர்ந்து நம்ம ஒண்ணு செஞ்சோமே அவனுக்கு சரி ஆயிடுச்சா, அந்த பிரச்சனை அவனுக்கு முடிந்து விட்டதா, அதிலிருந்து அவன் எழுப்பி வந்து விட்டானா, அவன் உடல் நோயிலிருந்து விடுதலை பெற்று விட்டானா, இன்னும் அவனுக்கு தேவைப்படுகின்றதா, இதையெல்லாம் விசாரிக்க வேண்டும். அத்தனை அக்கறையோடு அந்த உதவித்தை பலனத்தை நாம் நீட்டித்து விட வேண்டும். இறை மக்களே, இந்த நல்ல சமாரியன் ஒரு பெண்மை வடிவாக இருந்தால் அதிலே அன்பு தாய் அவர்கள் இருக்கின்றார்கள். அன்பு தாய் நமக்கெல்லாம் ஒரு நல்ல சமாரியனாக இருந்து நமக்கு உதவி செய்கின்றார்கள். திருவுலகிலே நாம் பார்க்கணும், அன்னை தங்கள் இருந்ததை கொண்டு உதவி செய்தார்கள். அவர்கள் எலிசபெத் அம்மாளை நாடி சென்றது, அவர் கையில் வைத்த பணம் பொருள்லாம் இல்லை, அவர்களே போய்விட்டார்கள். போய் அந்த எலிசபெத் அம்மாளுக்கு ஒரு நல்ல சமாரியானாக இருந்து அவர்கள் உதவி செய்வதை நாம் பார்க்கின்றோம். அதே போல கானான் திருமணத்திலே ஆண்டவர் இயேசுவின் உதவியை பெறுகிறார்கள். அந்த வீட்டிற்கு உதவி செய்வதற்காக ஆண்டவர் இயேசுவின் உதவியை பெற்று ஒரு நல்ல சமாரியராக அவர்கள் அந்த கானான் திருமண வீட்டிற்கு உதவி செய்வதை நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கும் அந்த தாய் அவர்கள் நம்மை நலம் விசாரித்துக் கொண்டு இருக்கிறார்கள். என் பிள்ளைகள் எப்படி இருக்கிறீர்கள், என்ன தேவை இருக்கின்றது, அன்னை நம்ம கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். எப்பொழுதும் நமக்கு உதவி செய்வதற்கு அவர்கள் அவளோடு ஓடோடி வந்து அந்த உதவியை நமக்கு செவ்வனை செய்து தருகின்றார்கள். எனவே இந்த நாளிலே 2 விஷயங்கள் நம்மிடத்தில் இருப்போம். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாம் ஒவ்வொருவரும் ஒரு நல்ல சமாரியனாக, நல்ல சமாரிய பெண்ணாக தேவை இருக்கின்ற பிள்ளைகளுக்கு உதவிட நாம் முன்வர வேண்டும். இரண்டாவதாக அன்பு தாய் நமக்கு அவர்கள் நல்ல சமாரிய தாயாக இருக்கின்றார்கள். ஒருபோது நம்மை கைவிட மாட்டார்கள். நம்முடைய தேவைகளை சந்திக்க விரைந்து ஓடோடி வந்து நமக்கு உதவுகின்றார்கள். அந்த தாயின் மீது கொண்ட நம்பிக்கை தான் நம்முடைய வாழ்க்கையை மன மகிழ்ச்சியோடு நாம் தொடர்வோம். இந்த திருமண ஆசீர்வாதங்களை நாம் பெற்று நம்முடைய வாழ்வை மகிழ்ச்சியான ஒரு வாழ்வாக நாம் அமைத்துக் கொள்வோம். தொடர்ந்து பலியிலே இறைவனுடைய ஆசீர்வாதங்கள் மன்றாடி இணைவோம். இறைவன் நம் ஒவ்வொருவருக்கும் நிறைவான ஆசீர்வாதங்களை தருவானாக. ஆமென். நல்ல சமாளிக்கிறதாக வாழ்ந்து நம்முடைய
திருப்பதிலும் நாம் பங்கெடுப்பது தான் நம்முடைய அழைப்பு. எனவே நம்முடைய அழைப்புக்கு ஏற்ப நாம் பிறரை நம்முடைய வாழ்விலே நேசிக்கவும் அவர்களுக்கு நம்மால் முடிவுகள் செய்ய வேண்டி இப்பொழுது இறைத்தந்தையை நோக்கி ஜெபிப்போம். உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. என்று மொழிந்த அன்பு இறைவா, திருத்தவை வழிநடத்தும் திருத்தந்தையர், ஆயர்கள், குருக்கள், இருபால் துறவியர் அனைவரும் தூய ஆவியின் துணையுடன் புத்தளிவும் புத்துணர்வும் பெற்று இயேசுவின் வழியில் அமைதி வழியில் இறை மக்களை வழிநடத்த தேவையான அருளை பொழியுமாறு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று உங்களை அனுப்புகிறேன். மக்கள் பணிபுரிய நீங்கள் தேர்ந்தெடுத்த நாட்டு தலைவர் தைரியத்துடன் துணிச்சலுடன் மருத்துவர்களுக்கும் எதிர்ப்புகளுக்கும் அஞ்சாமல் உன் நீதியை நிலைநாட்டும் வரம் வர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். குடும்பத்தை உருவாக்கி சார்பு வழிநடத்தும் என் அன்பு இறைவா, உலகெங்கும் பரவி கிடக்கும் குடும்பங்களில் பெற்றோர் பிள்ளைகள் கடவுளின் அன்பினால் பிணைக்கப்படவும் அன்பு, மகிழ்ச்சி, அமைதி போன்றவை குடும்பங்களில் நிறைவாக தங்கவும் தேவையான வரம் அருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். மருத்துவர்க்கெல்லாம் மேலான மருத்துவரே, என் இறைவா, பலவித நோய் நொடிகளாலும் துன்ப துயரங்களாலும் தவிக்கும் மக்கள் சுகத்தையும் ஆறுதலையும் உம்முடன் இருப்பையும் பெற்று வாழ வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தெய்வமே, தேவரசிய ரோஜாமாத அறிவுதன அடைசரவிலே இப்படியே ஒப்புக்கொள்ளும் தந்தையையும் எம் பங்கு தந்தை அவை சகோதரிகள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்கிறோம். இப்படியே கலந்து கொள்ளும் அனைவரும் நேரம் ஆலயம் நாடுகளும் பக்தர்கள் அனைவரும் தாங்கள் வேண்டும் நல்ல வளங்களை பெற்றுக்கொள்ளவும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கருணை கடலை இறைவா, கோரமான துணை பங்கி குடும்பங்கள் ஒவ்வொன்றும் உன் உடல் இனிப்பை உணரவும் ஆலய உபகாரிகள் மற்றும் பல விதங்களில் ஆலய வளர்ச்சிக்கு உதவும் அனைவரின் உள்ளத்து நல் விருப்பங்களை நிறைவேற்றி தரவும் வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பார்ந்தவர்களே, தூய தேவரசிய ரோஜானின் விழாவில் கலந்து கொள்கிற நீங்கள் ஆலயத்திற்கு வரும்போது நிச்சயமாக ஒரு சில வேண்டுதல்களையும் உங்களோடு எடுத்து வந்திருப்பீர்கள். சில முக்கியமான வேண்டுதல்கள் அன்னையின் மூலமாக உங்களுக்கு நடக்கிறது. எனவே அந்த வேண்டுதல்களுக்காக இப்பொழுது உறுதியான நம்பிக்கையோடு மௌனமாக ஜெபியுங்கள். அன்பு தந்தையே இறைவா, உம்மிடம் நாங்கள் கேட்ட எல்லா வரங்களையும் உம்முடைய திருக்குமாரங்கள் ஆனதுமான இயேசு கிறிஸ்து வழியாக எங்களுக்கு தந்துள்ள உம்மை மன்றாடுகின்றோம்.
ஏற்றுதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவரே, பயன்படுத்தலோடு உமக்களின் மன்றாட்டுகளை ஏற்றுள்ள உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உம்முடைய திருமகனின் தாயான புனித தேவரசிய ரோஜாவையும் பரிந்துரையாலும் எந்த ஒரு மன்றாட்டு புறக்கணிக்கப்படாமலும் எந்த ஒரு வேண்டுதலும் இடாமலும் இருப்பதுமாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எப்பொழுதும் தேவரசிய ரோஜாவையின் திருநாளில் நாங்கள் போற்றிக் கொண்டு மாற்றிக் கொடுத்ததும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூய ஆவியினர் தாமுடைய அன்னை மரியாதை திருமகனை கருத்தாங்கி தம்முடைய தன்மையை மாற்றி நிலைத்து நின்று நிலையான ஒளியாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அழைத்தார். அவருடைய முதல் குழந்தனர் அவர்களுடைய குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உண்மை தாழ்வுடன் இருந்து புகழ்ந்த பிடித்து பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு மூத்து ஆகவே ஆவியை பொழுது காணிக்கையை தூய்மைப்படுத்துவோம் என்றும் இவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவதாக. அவர் பாடுபடுவதன் தம்மை கையெழுத்த போது அப்பத்தை எடுத்து மக்கள் நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடருக்கு அழைத்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனே இரவு அருகியின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று வருவீர்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் ரத்தத்தின் கிண்ணம். இது பாவம் மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சித்தப்படும். இதை என் நினைவாக செய்யும்.
நம்பிக்கையின் மறைபொருள். வாழ்வுடன் அப்பத்தை மேம்படுத்தும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உன் திருமண ஊழியமுடைய தகுந்தோடுமே எங்களை ஏற்றுக்கொண்டு இரண்டையும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் வந்து சேர்க்க வேண்டும் என உங்கள் தாழ்வுகள் நன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகத்தில் வரையறுக்கிற உடைய திரு அவையை நிறுத்தினாலும் எங்கள் திருத்தந்தையிலேயும் எங்கள் ஆகிய ஸ்டீபன் ஆண்டனி திருவிழ அன்புமிக்க இறைமக்கள் அவர்களோடும் உமது திருநாளை அன்பில் செய்தருளும். எனக்கு ஆண்டவரே, இந்த அன்பு தாய் ரோசா ஸ்டீபன் தாயுடைய வந்திருந்த உங்களுடைய அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய கனிவான இறக்கத்தில் ஒப்புக் கொடுத்து கொண்டாடுகின்றோம். ஆசீர்வதி தருளும். இத்திருவிழா காலத்தில் அந்த தாயினுடைய சிறப்பான வரவேற்பை நாங்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்வோமாக. அன்பினாண்டவரை எங்கள் வாழ்வினை மகிழ்ச்சி மிக்க ஆசீர்வாதமான ஒரு வாழ்வாக மாற்றி தருகிறாங்க. எங்கள் வாழ்வில் அன்றாட மகிழ்ச்சிக்குரிய நகரங்களுக்கு தடையாக இருக்கின்ற பல்வேறு காரணங்களை எங்கள் பார்க்கின்றோம். எங்கள் குடும்பங்களில் இருக்கின்ற பல விதமான நெருக்கடிகள், சவால்கள் அனைத்தையும் நினைத்து பார்க்கின்றோம். அன்பினாண்டவரை குடும்பத்தில் இருக்கின்ற ஒற்றுமை இன்மை, சமாதானம் இன்மை, புரிந்து கொள்ள மறுக்கிற நன்மைகள், எப்போதும் சண்டை சச்சரவுகள், தவறான பழக்க வழக்கங்களின் அருமையான நிலைகள் எல்லாவற்றையும் எதிர்பார்த்து பார்க்க வேண்டும். என் குடும்பத்திலே நோயிற்றிருக்கிற பிள்ளைகள் குடும்பத்தின் சமாதானத்திற்கும் அமைதிக்கும் மகிழ்ச்சிக்கும் இத்தகைய முத்துக்கடைக்காக இருக்கிறது. நோயிற்றிருக்கிற ஒவ்வொருவரும் ஜெபிக்கின்றோம். ஆசீர்வதிக்கிறோம். தமிழ்நாடுகளை பொருளாதார நெருக்கடிகளை பார்க்கிறோம், கடன் பிரச்சனைகளை பார்க்கிறோம். ஒவ்வொரு நாளும் கட்டளையில் இருக்கிற கவலைகள், பணங்கள், நெருக்கடியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நெருக்கடியான சூழ்நிலைகளுக்கு கொடுக்கிறோம். ஆசீர்வதிக்கிறோம். மிகப்பெரிய மனப்பாரமாக இருக்கின்ற வீட்டிலே திருமணமாக இருக்கின்ற தம்பி தங்கையர்கள், இது வேலை வாய்ப்புக்கு செல்ல இல்லாமல் இருக்கின்ற இளைஞர்கள், இளம் பெண்கள் அனைவரையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். எல்லா விதமான நெருக்கடிகளை இந்த நாளிலே இந்த அந்த தாயினுடைய சிறப்பான பரிந்துரைகளை ஏற்றுக்கொண்டு அந்த ஆண்டவரை நீக்கி தருகிறாக. இன்னும் பலவிதமான நெருக்கடிகள், சொல்லலாத தனிமைகள், முதியவர்கள் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். வீட்டிலே கவனிக்கால் இல்லாமல், பேசுவதற்கு கால் இல்லாமல், தனிமையை கட்டு தடுமாறி தனிமையின் வேதனைகளை போக்க முடியாமல் இருக்கின்ற குடும்ப தலைவர்கள், முதியவர்கள், ஆண்டவரே இந்த பிரச்சனைகளை எல்லாம் உங்களை பார்த்து இறங்கினோம். திருவிழா எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக அமையட்டும். நன்றி தாய் எங்களுக்காக பரிந்து பேசுமாறாக இறக்கமிக்கவரை, எத்தனையோ கோடிக்கணக்கான ஆண்டுகளாக உலகத்தை நடத்தி வருபவரை எங்களை நடத்துகிறாக. எங்களுக்கு மன அமைதி மகிழ்ச்சியை தருகிறார்கள். ஆண்டவரை மன மகிழ்ச்சியோடு நாங்கள் வாழ்ந்து சிறக்க இந்த தெய்வீக அருளால் எங்களை வழி நடத்துகிறார். சகோதர சகோதரி இழந்த நடிகரின் குறிப்பாக எங்களது குடும்பங்களில் வாழ்ந்து வழிக்கும் முறையில் அன்புரிய பெற்றோர்கள், முன்னோர்களுடன் பிறப்பு உறவு சொன்னது யாரும் அறியாத ஆத்மாக்கள், உத்தரிக்கிற ஆன்மாக்கள் ஆகிய அனைத்து ஆன்மாக்களுக்கு இறைப்பாட்சி அளித்தருகிறாக. நலன் மீது இறக்கமாயின் கணவனில் கண்ணித்தாய் எங்கள் பாதுகாவலில் தேவராசியமாக அன்பு கணவர் திருத்தூதர்கள் இவரை முழுவதவராக இருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்குகளும் கலந்து பெற்று திருமண இயேசு கிறிஸ்து வழியாக வெப்பந்தேற்கு பரவல்ல உண்மை மன்றாடுகின்றோம். இறைவனாகிய தந்தை எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியது. ஆமென்.
வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். உங்களுக்கு விட்டு சொல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்னும் திருத்துவதற்கு ஒழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் ஒரு திருவுலகத்திற்கு ஏற்ப அதற்காக ஒற்றுமையும் அமைதியும் அளித்தவர்களாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவருடன் என்றும் இருப்பதாக. அன்போடு ஒருவருக்கு ஒருவர் அமைதியை அறிவித்துக் கொள்வோம். இதோ இறைவனின் செல்வரையுடைய பாவங்களை போக்குகிறவர் நமக்காக நம்மீது கொண்ட அன்பிற்காக தன்னை முழுமையாக தியாகம் செய்த இறைவன் இயேசு இந்த நம்மையும் பிறந்தனக்காக நம்மை அழைக்கின்றார். இவருடைய திருவிருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் பெயர் பெற்றோம்.
சில நேரம் பொறுத்தவரை அன்புக்குரியவர்களே, என்னுடைய பாதுகாவலை வருஷத்தை நிகழ்ச்சி ரோஜா மாதாவுடைய திருவிழால் இந்த ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை எல்லோரும் பங்கெடுக்கும் மனம் சிறப்பாக உள்ளது. அதே சமயங்களில் எங்களுடைய ஒத்துழைப்பாளர் இந்த திருவிழா மிக சிறப்பாக நடைபெறுவதற்கு ஒவ்வொரு இவர்களுடைய பாதுகாப்பை கொடுத்த மாபெரும் அவர்களுக்காக கருங்கள் தட்டி என்னுடைய வேளாண் நிகழ்ச்சிகளை அதோடு நாம் தெரிவிப்போம். எழுதுவோம். தூங்கிங்களா? பக்கத்தில் பிள்ளைகளும் பாருங்க, பக்கத்தில் பிள்ளைகளும் பாருங்க. கை கொடுங்க, கை கொடுங்க. சொல்ல சொல்ல சொல்லுங்க. நமது பாதுகாவலி புனித தேவ ரகசிய ரோஜா மாதா தனது பரிந்துரையால் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் இந்த ஆண்டு முழுவதும் நல்ல உடல் நலத்தாலும் பொருளாதாரத்தாலும் அருள் நலத்தாலும் ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு திருவிழா தமிழ் பற்றி மீண்டும் பொழுது திருவிழா திருப்பதிக்கு உங்களுடைய தகப்பன் உங்களுடைய கோரமெல்லாம் ஆலயத்தினுடைய சிறப்பு மிக்க தந்தை ஆயிரம் மணி வந்திருக்காங்க. கொடியேற்றம் மாலை ஆறுவதற்கு எங்கள் தந்தையை எங்க அப்படின்னு உரிமையோட மக்கள் கேட்டாங்க. வாரத்தோறும் ஞாயிற்றுக்கிழமை திருப்பதியும் சரி மற்ற எல்லா காரியங்களிலும் ஊக்கத்தை கொடுக்கக்கூடிய அன்பு தந்தை அவர்கள் சிறப்பு மிக்க வகையில் தனது உடனிருக்கிறார், தனது பங்களிக்கிறார், தனது சிறப்பு மிக்க கரிசனையினால் பணியினால் எல்லோருடைய மனங்களையும் அற்புதமாக தொடரக்கூடியவர்கள். ஏன் ஞாயிற்றுக்கிழமை பூசிக்கலாம்ல, ஏன் சோகமாக இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, பிள்ளைகளும் படிக்கிறாங்க அப்படின்னு உரிமையோடு பழகுவதிலும் சிறப்புக்குரிய வகையில் நன்றாக செய்தால் ஊக்கம் கொண்டுவதிலும் சிறப்பாக பரிசு கொடுப்பதில் பாடல் கொடுத்திருந்தாலும் பரிசு கொடுப்பது, தாய்மார் கொடுத்திருந்தாலும் அவர்களுக்கு ரோஜா பூவை கொடுப்பது, தகப்பன் கொடுத்திருந்தாலும் ஏதாவது பரிசை ஏற்படுத்தி கொடுப்பது, சித்த சிலைய ஊக்கங்களால் பெரிய பெரிய காரியங்களை அப்படி செய்திருக்கிறார்கள். இந்த ஆண்டு திருவிழா மிக ஆசீர்வாதமாக இருந்திருந்தால் வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை திருப்பதிக்கு தந்தை கொடுத்த ஊக்கம்தான் உற்சாகம் தான் மிக அற்புதமான காரணம். அந்த வகையில் எல்லா வளர்ச்சிக்கும் ஆதிகாரமாக இருக்கக்கூடிய தந்தைகளில் திருவிழா திருப்பதியில் தலைமையேற்று நடத்தியது மிக சிறப்புக்குரியது. தந்தை ஆயிரம் அவர்களுக்கு நம்முடைய எல்லா மக்கள் சார்பாக சிறப்பு எழுதிக்கூடிய திருவிழா திருப்பதிக்கு தலைமை பெயர் போடப்பட்டது ஆரம்பித்தவர்கள் தந்தை திருவிழா திருப்பதி வரும் சொல்லும்போது தாழ்ச்சியோடு விட்டுக் கொடுத்து சிறப்பான ஒரு மனைவியை திருவிழா செய்தியை நமக்கு கொடுத்திருக்கிற தந்தை எப்பொழுதும் நேர்மறையாகவே இருக்கக்கூடியவர். சிறப்பாக மூன்று கருத்துல நாம் நல்ல சமாளியாக இருக்கணும்னு சொன்னாங்க. ஞாபகம் இருக்கா? இருப்பதை பகிர வேண்டும். நாம தான் எல்லாம் செய்ய அவசியம் இல்லை. நிறைய பெண்களுக்கு நிறைய ஆண்களுக்கு கோளாறே எல்லாம் நான் தான் சமைக்கணும், நான் தான் எல்லாம் கேட்டு வைக்கணும், நான் தான் குடும்பத்தில் எல்லாம் நான் தான் எல்லா பிரச்சனையும் போட்டு நிறைய குடும்பம் இல்லை இப்படி சமைக்க நாம தான் எல்லாம் செய்யணும் அவசியம் இல்லை. மற்றவர்களுக்கு கொஞ்சம் பொறுப்பை கொடுக்கணும். அதே சமயத்தில் அது தொடர்ச்சிகள், அந்த பின் தொடர்ச்சியாக எப்போதுமே நாம் அதை உடனே செஞ்சால் மட்டும் போதாது, செஞ்ச காரியத்துக்கு பின்தொடரையும் வேண்டும். அதுதான் நல்ல சமாஜனுடைய பண்பு என்பதை சுட்டிக்காட்டி அதே மாதிரியாலும் நல்ல சமாஜாக இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியை மிக அழுத்த திருத்தமாக இருக்கிறாங்க. வலதுகை நடக்கிறது சொல்லுங்க. இருப்பதை பகிர்வு, நான் மட்டுமல்ல பிறருக்கும் வாய்ப்பு கொடுப்பேன், நல்லதை தொடர்ந்து செய்த தொடர்ந்து கவனிப்பேன், நல்ல சமாளியாக அன்னை மரியாதாக வாழ முயற்சிப்பேன். இதுதான் மனைவியுடைய சாராம்சம். மிக அற்புதமான திருவிழா மனைவியை சொல்லியிருந்தாங்க. குறிப்பாக உங்களுக்கு எப்படி தெரியல, நிறைய கருவுக்குள்ள சொந்தங்கள் நிறைய இருக்கீங்க, அவர்கள் சொந்தங்கள் எனக்கு பக்கத்து சொந்தமாய் அவர்கள் கொண்டு இருந்ததுனால் கிடைக்கிறது. ஆகவே எப்பொழுதுமே
தினந்தோறும் பேச நினைக்கக்கூடிய ஒரு சொந்தம், வழிகாட்டுவதிலும் மிகச்சிறந்தவர், நட்பு பாராட்டுவதிலும் மிகச்சிறந்த ஒரு அன்பு பாராட்டுவதிலும் சிறப்பு பெரியவராக இந்த நாளில் திருவிழாவுக்கு நமக்கு வந்து மறைவை கொடுத்து எனக்கும் உங்களுக்கும் ஊக்கத்தையும் செபத்தையும் கொடுத்த தந்தை அடிப்படை அன்றி ஆர்வஸ் அவர்களுக்கு சிறப்பாக எல்லா சார்பாக நன்றிகளை அவர்களுக்கு அவர்களுக்கு சொன்னார்களுக்கு அப்போ நீங்கள் எல்லாரும் கொண்டு போகணும். அதை கையெழுதி நன்றி செலுத்துவது. நம்முடைய அலைசிஸ் சபை அச்சுவதிகள் அச்சுவதி எங்கள் தலைமை சகோதரி அச்சுவதி பரிசுத்தம் சிறப்பு தொழில்களை காலை ஆசிரியர் மாலை நேரங்களில் 3 நாட்களும் இன்று காலையிலும் சிறப்பாக நமக்கு எல்லா காரியங்களிலும் பீடச்சோதனை சிறப்பாக செய்து எல்லா விஷயங்களையும் ஏற்பாடு செய்து சிறப்பாக செய்திருக்கிறாங்க. அதனால் அலைசிஸ் சபை இரு அச்சுவதிகளுக்கும் எல்லோரும் சார்பாக இந்த நன்றியினை கொண்டாடி பொருத்தி அதோடு நாம் தெரிவிக்கிறோம். அன்புகளை உங்களுடைய ஞாபக சபை மாணவர்கள் படிச்சுவர்கள் அச்சுவதி சகோதரர்களே அச்சுவதி கேட்கிறேன். நிர்வாக உறுப்பினர்கள் நாடு சிறப்பு வகை பல இடங்களில் முன்னெடுத்து சிறப்பாய் செய்வதற்கு முயற்சியை விரைவாக இதனுடைய ஒத்துழைப்போடு செய்வதாக ஆகவே நிர்வாக உறுப்பினர்கள் மணிராஜ் ஆசிரியர் கோவிராஜ் அவர்களோடு இணைந்து செய்த அத்தனை நிர்வாக உறுப்பினர்களுக்கும் சிறப்புமிக்க நன்றிகளை கடவுளுக்கு அதோடு நாம் தெரிவித்துக் கொள்வோம். அதே போல சிவர்கள் உபதேசர் சிறப்பாக விஜயராஜர்களுக்கு சிறப்புமிக்க நன்றிகளை அன்போடு நாம் தெரிவிப்போம். அவர்கள் எல்லாருக்கும் தேவையான காரியங்களை சிறப்பாக செய்யக்கூடிய சிறப்புமிக்க பாராட்டுகள். அன்புக்குரியவர்கள் நாங்கள் எல்லா காரியங்களையும் விதாய்ப்பாக சப்பரம் புதுசாக சப்பரம் நம்ம செஞ்சிருக்கிறோம். எல்லாரும் பங்களிப்பு கொடுத்துருக்கீங்க. எல்லா வருடத்தும் நீங்கள் நிறைய பங்களிப்பு கொடுத்துருக்கீங்க. மாதந்தோறும் எல்லா குடும்பங்களும் அசலுக்கும் குறிப்பிட்ட தொகை கொடுக்குறீங்க. வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை திருப்பதி வைக்கிறதுக்கும் ஒரு வீட்டுக்கு 125 ரூபாயும் கொடுக்குறீங்க. சிறப்பாக செஞ்சிருக்கீங்க. ஆகவே உங்கள் அனைத்து ரோஜா மாதா குடும்பங்கள் அன்பியர்கள் அனைத்து மக்களுக்கும் சிறப்புமிக்க நன்றிகளை கடவுளுக்கு அன்போடு நாம் தெரிவித்துள்ளோம். இந்த திருப்பதிக்கு சிறப்பாக வந்திருக்கக்கூடிய அகிலாபுரம் பங்கு சமூக மக்கள், கிளைப்பங்கு மக்கள், மருமபுரம், இந்திரா நகர், கிரவியபுரம், மணத்தூர், நாச்சியாபுரம் அத்தனை அகிலாபுரம் மக்கள் அத்தனை பேருக்கும் சிறப்புமிக்க நன்றிகளை கடவுளுக்கு அன்போடு தெரிவிப்போம். நிறைய மக்கள் இருக்கிறீங்க. இந்த கோயிலுக்கு இப்போ தான் நாங்கள் முதல் தடவை திருப்பதிக்கு ரொம்ப தேடிட்டு பார்த்தோம். இந்த கோயிலுக்கு நாங்கள் இப்போ தான் முதல் தடவை ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம். பார்த்தோம் நம்ம தேதி மாநிலம் பிரின்சிபல் வந்திருக்காங்க, பிரதிபத்தில் வந்திருக்காங்க. சிறப்பாக விருதுகள் வரக்கூடிய நிறைய உடற்கலையாக வந்திருக்கக்கூடியவங்க, மாதந்தோறும் வரக்கூடியவங்க, வெளிப்பொருட்கள் வந்திருக்கக்கூடியவங்க, அத்தனை ரோஜா மாதாவுடைய அன்பு பிள்ளைகள் அத்தனை பேருக்கும் சிறப்புமிக்க நன்றிகளை கடவுளுக்கு எப்போது தெரிவித்துள்ளோம். சிறப்பாக இந்த ஆண்டு மிக சிறப்பாக அமைந்தது பாடகர் தான், பாடகர் குழுவினர் தான் மிக சிறப்பாக அவர்கள் பயிற்சி எடுத்து பாடியிருக்காங்க. இது இன்னைக்கு பரீட்சை, ஆனால் பாட்டு தான் முக்கியம். 4 மாதம் லேட்டாக போனாலும் பரவாயில்ல, அடுத்த பரீட்சை 4 மாதம் கழிச்சு எழுதியிருக்கிறேன். ஆகவே ரோஜா மாதம் திருவிழா பாட்டு முக்கியம் அப்படின்னு மிகச் சிறப்பாய் ஒரே குடும்ப உறுப்பினர்களாய் சிறப்பாய் பாடல்களை பாடி ரொம்ப அழகாய் நம்மளுடைய வழிபாட்டை 3 நாட்களும் மிகச் சிறப்பாக வைத்திருக்கிறார்கள் என்று பரிசுத்த பேசிட்டு போய் சொன்னேன். அதுக்காக இந்த பாடல்கள் வச்சு நம்மளோட பாட்டு கச்சேரியை வைக்கலாம். அவ்வளவு ஆசீர்வாதமாய்
மிக அற்புதமாக பாடல்களை மிக உணர்ந்த குரலோடு பாடுகிறாங்க. ஆகவே பாடல் பாடிய அத்தனை உள்ளங்கள் எல்லாவற்றுக்கும் ஒருவரை செய்யக்கூடிய வழிகாட்டி ஆசிரியர் நிர்மலாசாமி, ரவிகா, ரஜினா, ஈவினிங், அருணா அவர்கள் சிறப்பாக இவர்களுக்கு இசையை நீட்டி எல்லாவற்றுக்கும் உண்டு சக்தியாக இருக்கக்கூடிய திருமணி மேகி செய்தவர்களுக்கும் சிறப்பு மிக்க நிகழ்ச்சிகளை கடவுளுக்கு அப்போது நாம் தெரிவிக்கிறோம். அசனத்திற்காக உதவி செய்யக்கூடிய அத்தனை நல்ல உள்ளங்கள் சிறப்பு மிக்க வகையில் அனைவருக்கும் சிறப்பான நிகழ்ச்சிகளை கடவுளுக்கு அப்போது நாம் தெரிவித்துக் கொள்வோம். இந்த திருப்பணியை நீங்கள் ஆல்பர்ட் சர்ச் அந்தனியாக இருக்கணும் அப்படிங்கிற யூடியூப் வலைதளத்தில் நீங்கள் நாளைக்கு பார்க்கலாம். ரொம்ப நாளாக யூடியூப் போடாததுனால யூடியூப்பு பெற்ற படிச்சு பெரிய லைனில் போட முடியல, ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காங்க. நாளைக்கு ஒளிபரப்புவாங்க. ஆல்பர்ட் அந்தனியாபுரம் அப்படிங்கிற வலைத்தளத்தில் உதவி செய்யக்கூடிய அந்தனியாபுரம் போலீஸ் போகக்கூடிய பொறுப்பாளர் ஜெகதீஷ் ராஜாக்குட்டி, வந்தால குருவாளர் சாலம் பேசுகிறவர்களுக்கும் சிறப்புமிக்க நிகழ்ச்சிகளை கடவுளுக்கு அப்போது நாம் தெரிவித்துள்ளோம். கடந்த நாள் திருமணம் நிகழ்ச்சிகளை கடந்த நாள் திருமணம் பாடல் பாடி வாழ்த்துவோம். சமைக்கக்கூடிய திருமதி வேலைக்கு அவர்கள் உதவக்கூடிய சமையல் உறுப்பினர்களுக்கும் சிறப்புமிக்க நிகழ்ச்சிகளை கடவுளுக்கு அப்போது நாம் தெரிவிக்கிறோம். இவ்வளோ சீக்கிரமாக முடிச்சிட்டா நான் வந்தது முடிச்சிட்டாங்களே எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்காங்க. அந்த அளவுக்கு எனக்கு ஒருத்தரை கூட விடுறதில்லை, யாரையும் விடுறதில்லை. அதனால் எல்லாரையும் பாராட்டணும். அவரை பாராட்டுறது அதுக்கு அவருக்கு கவலைப்படுறதில்லை, மற்றவங்க பாராட்டிக்கணும். அதனால் வந்து செய்த இந்த திருமணியை மட்டுமல்ல, இது நடந்த எல்லா காரியங்களையும் அவர்கள் மேற்பார்வையில் அருமையாக செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நம்மளுடைய சார்பாக நன்றி சொல்லி நம்முடைய பாராட்டுகள். அது ஒரே ஒரு விஷயம் தான், இது எனக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு விஷயம், ஒரு ஷாக்கிங், ஆல்மோஸ்ட் ஷாக்கிங் சொல்லுவேன். இது இன்டர்நேஷ்னல் கோயிலுக்கு வந்து சேர்ந்தது. நம்ம உலகமாக ஒவ்வொரு ஞாயிற்றுமே நான் பூசை வைக்கிறேன். அந்த கோயிலுக்காரனே எனக்கு சந்தேகம். ஒவ்வொரு ஞாயிற்றுமே நான் அங்கே தான் பூசை வைக்கிறேன். அப்பவும் பார்க்கலாம் அதே கோயிலுக்கு தான் இருக்கிற மாதிரி தெரிஞ்சுறாங்க. ஆனால் இன்னைக்கு இருக்கும்போது எனக்கு நம்ம உட்காந்து யாரும் எங்கேயோ இருந்து பெரிய கோயிலாம் இருந்தது. பாராட்டுகளுக்கு சந்தோஷம் தான். எல்லாம் பயிற்சி தான் காரணம். பயிற்சி தான் செய்திருக்கிறோம். மீண்டும் பாராட்டு. இதுக்கு மேலே இருக்கிறது தாற்பயம் இல்லையா? சரி, சாமி என்னன்னா சிரிச்சு சிரிச்சு பேசி உங்க பசியும் என் பசியும் போக்கிடுவாரு. நம்மளுக்கு பசி எடுக்கணும், அவர் சிரிக்கிறத பார்த்தோடனே அப்படி நம்மளுக்கு பசி வராது இல்லையா? இப்போ இதுக்கு மேல முடியாது. எல்லோரும் மன்றாடுவாவே ஆண்டவரே, மின்னல் உணவை உட்கொண்டு நானும் உன் கனிவை வேண்டுகின்றோம். என்றும் கனிமையான தேவரசிய ரோஜாக்களின் துன்னாடி மகிழ்வுறும் நாங்கள் அந்த அன்னையை கண்டு பாவித்து எங்களுக்கு மறைவினை பெற கல்வி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உன்னை மன்றாடுகின்றோம். தாய்மை பேச்சின் வழியாக மனதை இணைத்து கனிவரத்துடன் மீட்பு திருமணம் உள்ள இறைவன் தனது ஆசீர்வாதங்களை வளப்படுத்த திருமணம் கொள்வாராக.
ஆகியவற்றின் கொடைகளை உங்களோடு எடுத்துச் செல்வீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறைவனில் வாழ்ந்து அன்னைவர்களின் புகழை போற்று சென்று வாழுங்கள் திருப்பதி நிறைவேறும்.